ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. அந்த மைடப்பா வந்து அந்த மந்திரவாதி வந்து எடுத்துட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டா இனிமேட்டு பிரச்சனை இருக்காது. இதை வந்து சீதா வந்து கேட்டுட்டாங்க. கேட்டோன்னு வந்து ஆவேசத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. அப்போனா இந்த கண்மை வந்து வச்சது அர்ச்சனாவுக்கு இல்லை, எனக்கு தான். மகா தான் எனக்கு வச்சிருக்கா. வசியம் பண்ணுறதுக்காக தான் ஒரு வாரம் விரதம் வந்து எடுத்திருக்காளா. உடனே குடு குடுன்னு மாடிக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, முத்தாரம்மா இது சரியா? எப்போதும் வந்து நீ என்ன பண்ணுவ, அநியாயத்துக்கு எதிராக வந்து தட்டி கேட்ப. இந்த வாட்டி ஏன் நீ தட்டி கேட்க நீ வரல, நீ வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே சீதா முன்னாடி முத்தாரம்மன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்காங்க. முத்தாரம்மா நீ வந்துட்டியா, இனிமேட்டு வந்து கெட்டவங்களுக்கெல்லாம் ஆட்டம் வந்து முடிய போதா, ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆவேசமாக கீழே போயிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இனிமேட்டு நான் ரொம்பலாம் கேள்வி கேட்கல, நீங்கள் மாட்டு இந்த கண்மையை எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ தான் அர்ச்சனாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாகுங்கிற மாதிரி தான் சாமியார் வந்து சொல்லிட்டு பார்க்கும்போது மாசா வராங்க. டேய் நில்றா அப்படின்னு சொல்லி சீதா வந்து கத்துறாங்க பாரு. எல்லாருமே அரண்டுட்டாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம். என்ன ஆச்சு, நீ யாரு, கண்மையை வச்சது யார்ரா, நீ தானே அந்த கண்மையை ரெடி பண்ணி கொடுத்த, இதுக்காக தானே மகாலட்சுமி வந்து விரதம் எடுத்தா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க. ஒருத்த என்னடா சாப்பாட்டில் வந்து ஏதோ ஒரு பொருளை கலந்து குழந்தைய வந்து இல்லாமக்கணும்னு நினைக்கிறா. மகாலட்சுமினா விரதம் இருந்துக்கிட்டு பேய் ஏவி விட்றலா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. என் சக்தி தெரியாமல் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து பேசணுன்னே, நான் வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா, நான் தான் வந்து முத்தாரம்மன் வந்திருக்கேன். முத்தாரம்மா, எனக்கு பவர் என்னன்னு தெரியாமல் பேசுகிற, உன்னை நான் கட்டி பிடுவேன் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. ஓ, முத்தாரம்மனையே கட்டுற அளவுக்கு உனக்கெல்லாம் சக்தி இருக்கா, முடிஞ்சா கட்டுறா பார்ப்போன்னு அவங்க ஏதோ கையில் ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுருக்காங்களே, அதை சீதாக்கு முன்னாடி நின்று ஒரு மந்திரம் சொல்லலான்னு இருக்காங்க. அந்த கட்டையை எடுத்து தூக்கி வீசுறாங்க. டேய் மரியாதையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, என்னை பார்த்து பயந்து அந்த கட்டையை தூக்கி போடுறியா, முத்தாரம்மனுக்கே உயிர் பிச்சை கொடுக்குறியா, நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன்டா உயிர் பிச்சை அப்படின்னு சொல்லி நாக்கை வந்து நீட்டி செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி டான்ஸ் ஆடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா, ஓ டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா, உன்னால் எதையுமே கிழிக்க முடியாது, நான் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மந்திரவாதி தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது சேதுராமன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சீதா ஏன் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா, அப்படா யாரோ வேணும்னு தான் வந்து சீதாவை வந்து இது மாதிரி பழி வாங்கணும் தான் கண்மையை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா, அப்போனா சீதாவுக்கு வச்ச கண்மை தானா இதெல்லாம். ஐயோ, சேதுராமன் என்ன ஸ்மெல் பண்ணிட்டாங்க, சீதா ஆல்ரெடி கண்டுபிடிச்சனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. டேய் இப்போ சொல்கிறியா இல்லையா, சில முகத்திரியை வந்து காவந்து பொண்ணுன்னு நினைக்கிற, இப்போ நீ சொன்னால் மட்டும்தான் உனக்கு உயிர் பிச்சை கிடைக்கும், எனக்கே உயிர் பிச்சை தரியான்னு சொல்லி மந்திரவாதி வந்து கண்ணாமண்ணான்னு சீதா வந்து திட்டினோன்னே தர்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கன்னத்திலே பொழிச்சுன்னு அந்த மந்திரவாதியை போட்டு அடிக்கிறாங்க. ஐயையோ, விட்டுருமா விட்டுருமா அப்படிங்கிறாங்க. கழுத்தில் வந்து நிறையா வந்து ருத்ராட்ச கொட்டையெல்லாம் போட்டிருந்தாங்களே, அதை பிடிச்சிட்டாங்க. சும்மா சுத்துன்னு சுற்றுறாங்க. எடுத்து இப்படி வீசினாங்க பாருங்க, எல்லாம் வந்து அருந்து கீழே கொட்டி அவங்கள வந்து பந்தாடுறாங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, முத்தாரம்மனே வந்து எதிர்த்து நிற்கிற அளவு உனக்கு சக்தி இருக்குன்னு நீ இப்போ காட்டுறான் உன்னோட சக்தின்னு சொல்லி நெஞ்சிலே போட்டு ஏறி போட்டு மிதிக்கிறாங்க. நம்ம சீதா செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நீ சொல்லலைன்னு வச்சுக்கிய, இங்கேருந்து உன்னோடது வேற ரூபமாக தான் நீ வெளியில் போவ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஐயையோ, அடிக்கிற அடியில் வந்து என்ன ஆகுதுன்னு தெரியல. சீதா சும்மானு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி ஓரமாக ஒதுங்கி போயிடு, அடுத்தது பூஜை யாருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்கிட்ட தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் மட்டும் வாயை திறந்தா நீ அவ்வளோதான், உன் கதையே முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன நினச்சியா, நினச்சின்னு தெரியாது நினச்சியா, மரியாதையாக சொல்லு, நீ உன் பேச்சை கேட்டு தானே மகாலட்சுமி வந்து விரத்தை வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு எனக்கு சவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கத்தணுன்னு துரை வந்து இந்தாங்கம்மா சவுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சும்மா வெளுன்னு வெளுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா. ஐயோ துரை, எனக்கா ஒரு உதவி பண்ண முடியுமா, கதவை சாத்துங்க அப்படின்னு சொல்லணும்னா கதவை வந்து சாத்திடுறாங்க. இங்கேருந்து உன்னால் தப்பிச்சு போயே முடியாதுன்னு சொல்லி ஐயோ சாமியார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வாயை திறக்க போகிறான். வாயை திறந்தானா நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சு வச்ச பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து தவிடுபடி ஆகிடுமே, நம்மளோட மாணவ மரியாதை எல்லாம் வந்து காற்றுல பறக்க போதா, இப்போ என்ன பண்ண போகிறோம், முத்தாராமா நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது சாமிக்கிட்டேயே கோரிக்கையா, அதுவும் உன்னை காப்பாற்றுறதுக்காக உன்னை விடமாட்டேன் மகாலட்சுமி, உன்னை சத்தியமாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் வாயை திறக்கிற வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அட்டிட்டு நடிக்கிறாங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, எல்லா உண்மையும் சொல்லிடுறேம்மா, எனக்கும் இது விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை, நான் நார்மலாக வந்து கூலிக்காரம்மா, கூலிக்கு ஆசைப்பட்டு தான் இது மாதிரி செஞ்சு கொடுத்தேன், என்னமோ முத்தாரம்மனோட சக்தி வாய்ந்தவன் சொல்லி பேசினியே, நீயாடா சக்தி வாய்ந்தவன், என்னை விட வேடா உனக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
எல்லா உண்மையும் சொல்லி மகாலட்சுமியோட முகத்திரையை வந்து கிழிப்பாங்களா இல்லையான்னு அட்டகாசமான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மகாலட்சுமி வந்து சிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஆளாக தான் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. சீதா கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம்.